நாட்டில் தற்போதுள்ள 543 தொகுதிகளை நீடிக்க வேண்டும் என்று அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் விஜயகானந்த் உரை நிகழ்த்தியிருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு தென் மாநிலங்களில் பெரும் பாதிப்பு உள்ளாக்கும் என்றும் விஜயகானந்த் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொகுதி மறுசீரமைப்பு என்பது தேவையற்றது என்றும் தற்போதிருக்கும் 543 நாடாளுமன்ற தொகுதியை தொடர வேண்டும் எனவும் தவேக பொதுச் செயலாளர் விஜயகானந்த் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் உரையாற்றியிருக்கிறார். நாட்டில் தற்போதுள்ள 543 தொகுதிகளை நீடிக்க வேண்டும் என்று அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தவேக பொதுச் செயலாளர் விஜயகானந்த் உரையாற்றியிருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு தென் மாநிலங்களில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் விஜயகானந்த் தெரிவித்திருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு என்பது தேவையற்றது என்றும் தற்போதிருக்கும் 543 நாடாளுமன்ற தொகுதியை தொடர வேண்டும் எனவும் தவேக பொதுச் செயலாளர் விஜயகானந்த் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் உரையாற்றியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தொடர்பாக தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறக்கூடிய அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்று தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்தன் தற்பொழுது பங்கேற்று பேசும் பொழுது, நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு என்பது தென் மாநிலங்களில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார். மத்திய அரசினுடைய மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை முறையாக கடைபிடித்ததற்காக தமிழகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய பரிசா இது என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கேள்வியாக பொதுச் செயலாளர் ஆனந்தன் மத்திய அரசை நோக்கி இன்றைய அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்று எழுப்பியிருக்கின்றார். தொகுதி மறுசீரமைப்பு என்பது தேவையற்றது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் ஏற்கனவே இன்று காலை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் வழங்கியிருந்த அறிக்கைக்கு ஏற்ப 543 நாடாளுமன்ற தொகுதிகளே இந்தியாவிற்கு போதுமானது. மக்களவை மாநிலங்கள் அவை இடங்களை அதிகரிக்க வேண்டிய தேவை தற்போது எழவில்லை. எனவே 543 நாடாளுமன்ற தொகுதிகளே இருக்க வேண்டும். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை மறுவரையறை செய்யக்கூடாது என்ற தங்களுடைய நிலைப்பாட்டை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்தன் முதலமைச்சருக்கு முன்பாக நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் பங்கு பெற்று தெரிவித்திருக்கின்றார்.